உங்க பாதார விந்த மலர் மல்லிகை முல்லிகை ரோஜா வாசனெல்லாம் கொண்டு வந்து பன்னீரால் நீரூட்டி பட்டால் நீர் துடைத்து உங்க திவ்ய பொறுப்பாத்தை நான் வணங்குகிறேன் அம்மா. நலமாகட்டும் உண்டாகட்டும் அம்மா. என்னுடைய பாதத்தை பணிந்ததால் இன்றுமே நலமாக வாழ்ந்திருக்கிறேன். நான் தான் உங்க கோழி பேர். வாடி நான் தான் சுமுக்கரவள்ளி. என்ன சுமுக்கவள்ளி? என்னடி இருந்தாலும் உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஆமா, தேவர் சபை நாள் முடிந்து விட்டது. இன்று கீழே பூலோகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசித்து குளத்திலே நீராடி விட்டு வரலாம் என்று நான் அழைத்தேன். இன்றைக்கு பூலோகத்துல நந்தவனங்கள் நிறைய இருக்கிறது. அந்த நந்தவனத்துல பூஞ்சோலை மாஞ்சோலை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நிறைய இருக்குது. அங்க பாருங்க தெப்பக்குளம் எல்லாம் நிறைய இருக்குது. நம்ம பூலோகத்துல ஏதாவது தெய்வலோகத்துல பூலோகத்துல நிறைய இருக்குது. அங்க போய் குளிக்கலாம், ஆடலாம், பாடலாம், அவுத்து போட்டு திரியலாம். உலகம் பலமா பூலோகத்துக்கு வந்துட்டோம். எவ்வளவு அருமையான நல்லா எப்போ வர போற மற்ற எப்ப வர சரி அம்மா, முதல்ல என்ன பண்ணலாம்? ஆமா, நம்ம வேலையாவே இருந்தாலுமே சரி, அங்க இருக்கும்போது முதல்ல நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு நந்தவனம் தெரியுது. ஆமா, அந்த நந்தவனத்திலே ஆமா ஊதிச்சு உள்நீச்சல் போட்டு வெளி நீச்சல் போடுறப்ப எல்லாம் ஊத்திட்டு ஓடணும். சரி அம்மா, குளம் தெரிகிறது. இந்த அழகிய தெப்ப குளத்திலே குளித்து நீராடலாமா? குளித்து ஆடுவோம். குளத்தில் ஆடுவோம்.
என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏண்டி கண்ணத்துல முண்டை? ஏண்டி? நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்க? உள் நீச்சல் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உள்ளிட்டு இப்படிதாடி போவாங்க. கடப்பார் நீச்சல் போ. நான் கடப்பார் நீச்சல் அவரு போடுவாரு என் மாமன். நீ புள்ள எப்படியோ நல்லா குளிச்சிட்டோம். குளிச்சியா? ஆமா. நான் இன்னும் குளிக்கவே ஆரம்பிக்கல. நீ எத்தனை வருஷம் ஆகுது? நான் குளிக்கவும் மாட்டேன். நீ குளிக்காத. அப்படியாவது இருந்தாலுமே அந்த மேலோகத்துல இருந்து கீழே வரும் பொழுது அழகாக நம்ம குளிச்சுட்டோம். அழகாக குளிச்சுமா? அழகா குளிக்கிறதுன்னு எப்படிமா? ஊத்திட்டு ரொம்ப அழகா தானே ஷாம்பு போடல ஒரு சோப்பு போடல எப்படி அழகா? போடாமலே அழகா இருப்பேன். நீ எப்பவுமே கருப்பு முட்டையா தான் இருப்ப. குளிச்சது போதும். கொஞ்ச நேரம் இந்த நந்தவன தோட்டத்தை சுத்தி பார்க்கலாமா? புறப்படு வேணாம். அப்படியாக இருந்தாலுமே சொல்லுமா, நீயே சொல்லுமா, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ ஏதோ சொல்லடி, என்னடி பிரச்சனை? அம்மா வெகு தூரம் வந்ததுனால தண்ணீர் தாவமானது எடுக்கிறதுமா. தண்ணி தாவம் இந்த நந்தவனம் நம்ம சுத்தி வரும் பொழுது எனக்கு தண்ணி தாவம் ரொம்ப ஏற்படுது. அதனால தண்ணி இருந்தா மட்டும் ஒரு அடி எடுத்து வைப்பேன். இங்கே இருந்துக்குவேன். எனக்கு தண்ணி டேங்க் வேணுமா? என் வயிற்றுக்கு பத்தாது ஒரு ஆமாடி, நாமளும் ரொம்ப நேரமா இங்கேயே சுத்திக்கிட்டு எனக்கு இருக்கோம். பசிக்குதாயா? எனக்கு தண்ணி தாவம் எடுக்குது. எனக்கு இல்ல, பசிக்குது. நாம இங்க என்னத்துக்கு வந்து உங்களுக்கு பசி எடுக்குது? என்னம்மா மகாராணியா இருந்தாலும் நம்மளும் ஒரு தெய்வலோகத்து பெண்ணு தானே. பெண்ணு. நம்மளுக்கு ஒரு ஜானம் அங்கம் இருக்குதுல்ல, வயிறு இருக்குதுல்ல, தொண்டை இருக்குதுல்ல, டேய். தண்ணி தாகம் எடுக்கும், வயிறுன்னா பசி எடுக்கும் இல்ல. சரி. நீங்க எல்லாம் தண்ணியில குளிச்சீங்க, அதனால தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. நான் எதுவுமே பண்ணல, எனக்கு பசி எடுக்குது. ஏண்டி பைத்தியக்காரி, நாம இருக்கதோ அடர்ந்த கானகத்துல. இந்த கானகத்துல எங்கடி கண்ணு கெட்டின தூரம் எல்லாமே பூச்செடியும் ரோஜா செடி இப்படிதான் தெரியுது. ஆமா, எல்லாம் சாம கத்தாளியா தான் தெரியுது. அதனால இங்க ஒரு வீடு கூட தெரியல. ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. தெரியுதாயா? தெரியுது. சவுண்ட் சவுண்ட் வருதுமா? தெரியல தெரியல போ அந்த பக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களாமா? வணக்கம் அம்மா. ஆஹா ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அமர்க்கலம். உங்களை பார்க்கும் போது ஏதோ தெய்வலோகத்தை சேர்ந்த பெண்கள் போலல்லவா தெரிகிறது. ஆஹா, உங்களை பார்க்கும்போது புதுசா தெரியுது. பூலோக பெண்களை எல்லாம் போல உங்களை பார்த்தா தெரியல. தெய்வலோகத்து பெண்கள் போல தெரிகிறது. இருந்தாலும் உங்களை எல்லாம் ரொம்ப வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம்மா. வணக்கம். அப்படியாக இருந்தாலுமே இந்த நந்தவனம் கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப ஏற்பட்டது. அதனால உங்க கையார எனக்கு ஒரு பச்சை தண்ணி இருந்தா கொடுங்கம்மா. அம்மா, நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்ததால் எங்களுக்கு பச்சை தண்ணி தாகமது பல்லுறது போய் விட்டது. வெள்ள தண்ணி தாகமது நாக்குணர்ந்து போய் விட்டது. அதனால எல்லாரும் பசி பசிங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு வாய் தண்ணி கொடுங்க. அம்மா, தண்ணி தானே? தண்ணி என்ன, இதோ உங்களுக்காக நான் உடனே விருந்து ஏற்பாடு பண்றேன். சரி சரி. அதனால நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருங்க. இப்பயே நான் சீரக சம்பா பொன்னி அரிசி எடுத்து வந்து இத்தடி சம்பா அரிசி எல்லாம் செஞ்சு சாதம் வடிச்சு உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன். உங்களுக்கு தண்ணி வேண்டாம், உங்களுக்கு நான் விருந்தே கொடுக்குறேன். ஏனென்றால் என்னை தேடி இந்த பர்ணக சாலைக்கு எத்தனையோ கோடி மன்னர்கள் எல்லாம் வருவாங்க பசி என்று. வந்தவருக்கெல்லாம் அதாவது வந்து சோர்ந்து வந்தால் சோறு போடு ஆட்சியாக, இதோ களைப்போட வந்தால் களைப்பு தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நான் இருக்கிறேன். அதனால கொஞ்சம் ஓரமா உட்காருங்க, நான் உடனடியே சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். பத்தி எல்லாம் போடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. வெறும் மண்ணில உட்காந்து நாயமா போடுங்க ப்ரோ.
போடுவே இல்ல பாட்டே தான் பாடிட்டு ஏப்பா, சாப்பாடு கேக்குறீங்க. அந்த வேகத்துல அவரு கூட சோறாக்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்ப ஆரம்பிச்ச முண்டை இன்னும் முடிக்காம கிடக்குது. அம்மா பசிக்குதுமா போடுமா இலைய கொண்டு வா. சரி, அப்படியா? ஆமா. அதாவது என்னப்பா கிச்சடி சம்பா சோறு கொண்டா. கிச்சடி சமையா பொண்ணு எல்லாம் திங்க மாட்டீங்க. உண்ணி எல்லாம் திங்கிறது. இவனுக்கு ரேஷன் அரிசி போடு. அம்மா உனக்கு நெய்யினாலே உன்னை வைத்து ஏடா, ஒலை, ஒலை வை, ஒலை வை. அம்மா நெஞ்சிலாக சாக வைத்தேன் என் அம்மா. அம்மா பச்சரிசி சாக வைத்தேன் என் அம்மா மாரே. அம்மா பண்ணாத சாக செய்தேன் என் அம்மா. அம்மா பச்சரிசி சாக வைத்து பக்குவமா நெய்ய வைத்து. ஏய், இவாரு. ஏய், பைத்தியம். ஏன்டி? ஏன்டி சோத்து கை கழுவுவாங்க என்ன சூத்திலியா கழுவுவாங்க? கருமாங்க. ஏடி, உங்களுக்கெல்லாம் கழுவுன்னு சொல்லி இலை கழுவிதானே எடுத்துட்டு வந்தேன். இது எனக்கு ஒத்துக்க மாட்டேன். வட்டிலிருந்து நீ மறுபடியும் போடு. அப்படியே அன்னமிட்ட கை அந்த கை தான். ஆயா வா, ஒரு வாய் ஊட்டி விடுற தின்னுட்டு போ. சரி போ. கொண்டா. என்ன சோறு? கம்மஞ்சோறு. கம்மஞ்சோறா? இல்லம்மா, சீரக சம்பா பொன்னி அரிசி எடுத்துட்டு வந்து பல 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 நல்லா சமைச்சு வச்சிருக்கேன். கம்மஞ்சோறு திங்க மாட்டேன். கொண்டாடி. இன்னும் போடு, இன்னும் போடு. அவன் திம்பா போடு. சாப்பிடுவா, சாப்பிடுவா. சாப்பிடுற விஷயத்துல இவனை அடிச்சு ஆட போடி ஆடு ஆடு மூணு. அடுத்து என்ன வச்சிருக்கிற? நான் குழம்பு பொண்ணு மருந்து என்ன பண்ணலாம்? கத்தரிக்காய் காய் குழம்பு. ஆயா வா. லைட் லைட். என்ன ஒரு அருமையான விருந்து. அறு சுவையும் நீயா திங்கிறவன் நானு. ஏ பைத்தியக்காரி. நானே செவுத்துக்கு அப்புறமா இருந்தா பூல. ஏய், கண்டு கண்டு. ஏய் அம்மா, ஏமா எல்லாத்துக்கும் வடை வச்சில்ல? எல்லாத்தையும் வச்சுட்டேன். எங்கடி எனக்கு வடை? இல்ல. ஏய் அப்புறம் உனக்கு என்னடி எனக்கு மயிறு? வேணும், போ. இல்லனே உனக்கு சோறு இல்ல நீ போ. எடுத்து போ, போ, நான் வந்து திம்பேன். ஏய், ஐயோ அம்மா. அம்மா, ஏன்டி? எலிய தள்ளி வச்சு தின்னுடி. உள்ளவான பூந்து போகுது. ஏய், அதுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கேன். சரி அம்மா. இவங்களை எல்லாம் பார்த்தா ஒரு படிவான தெய்வ பொம்பளை மாதிரி தெரியுது. அவளை பார்த்து ஏதோ ராட்சச குடும்பத்துல இருந்து வந்த மாதிரியே தெரியுது. ராட்சசி. அவன் அப்படிதான் இருப்பாமா, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. கைப்பற்ற சரி அம்மா. பசி அப்படியே கர்மமே. அவன் மட்டும் நரகலோக பெண். அப்படியா? அப்ப அப்படித்தான் இருக்கும். அந்த பருப்பு வச்சு 1 மாசம் ஆகுது. உள்ளேயும் போக முடியல. சரி அம்மா, சிறப்பான முறையில பரிமாறிட்டீங்க. சீரக சம்பா பொன்னி அரிசி சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் காய் குழம்பு கருணக்கிழங்கோட சேர்த்து சரி. பூசணிக்காய் பொடி குழம்பு இன்னும் அப்பளம் அரிவடை இன்னும் வாழைப்பழத்தோட சேர்த்து தலைவாழை இலை போட்டு முச்சந்திக்காய் நெய்யோடு சேர்த்து சாப்பாடு அனைத்துமே
அனைத்துமே நான் உங்களுக்காக பரிமாறிட்டேன். அதனால நான் எந்த ஒரு மனசு கோணாமல் படிக்கு சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. சரி அம்மா, இந்த சாதத்தை சாப்பிடுறது சந்தோஷம் தான். இருந்தாலும் சாதம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏதேனும் ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நாங்க ஊட்டி விட்டுதான் அப்புறம் அந்த சாப்பாட்டை நாங்க சாப்பிடுவோம். உங்க வீட்டுல மழலை செல்வம் பிள்ளை செல்வம் இருந்தா கூப்பிட்டு வாங்க, கொஞ்சம் ஊட்டி விட்டு. ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி, பெண் குழந்தை இருந்தாலுமே சரி, கொண்டு ரெண்டு பேரும் யாரையாச்சும் ஒண்ணு கொண்டு வா, அவங்களுக்கு ஊட்டிட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். அப்படியா? அம்மா, குழந்தைக்கு சாப்பிடுறது இருக்கட்டும், குழந்தைங்க எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. நீங்க தான் மிகுந்த ஒரு பசியோட வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க பசி வந்து பொறுக்க கூடாது. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் குழந்தைய கூப்பிட்டு. அம்மா, நாங்க எவ்வளவு பசியாக இருந்தாலுமே சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு வாய் எடுத்து ஊட்டி விட்டு தான் நாங்க மறுவாய் சாப்பிடுவோம். அதனால ஏதோ குழந்தை இருந்தா நீ கொண்டாம சும்மா பேசிட்டே தான் இருப்பியா? அம்மா, மழலை செல்வத்தை கூட்டு வா, பசிக்குது. குழந்தைய கூட்டிட்டு வாங்க, அதுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்கல்ல. குழந்தை இல்ல, குழந்தைய வந்து விளையாட போயிருக்கிறான். ஐயோ பரவாயில்ல, விளையாட போயிருந்தாலும் சீக்கிரம் போய் ஓட்டி விளையாட போனவன் அங்க இங்கும் போயிருப்பாங்கம்மா. நீங்க சாப்பிடுங்க, வந்த உடனே அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிறேன். என்கிட்ட எடுத்து சொன்னாலுமே நடக்குது. நீ இப்படி தின்னுட்டு பச்சை மிளகா திங்காதே. குழந்தைய கூப்பிட்டு வாமா. அப்படியா? ஆமா. குழந்தை குழந்தைன்னு சொல்றீங்களே அம்மா. ஐயோ அம்மா, ஐயோ நான் பிள்ளை இல்ல பாவி அம்மா. சோறு திங்கிறதுக்கு குழந்தைய கூப்பிட்டு வானா சும்மா ஒப்பாரி வச்சிட்டு என்ன உனக்கு? என்ன இதோ குழந்தைய கூட்டிட்டு வா, குழந்தைய கூட்டிட்டு வான்னு சொல்றீங்களே. சண்டால பாவி, எனக்கு குழந்தை இருந்தாதானே கூட்டிட்டு வர முடியும். உலகத்திலே 12 வருடங்கள் ஆகிறது திருமணம் ஆகி. சண்டால பாவி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அம்மா.
இருப்புமா அடி வரடி முண்டா ஏய் நானே ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு நாம பண்ணிட்டு அடி வரடி முண்டா ஏண்டி பூச்சார வத்த முண்டா ஒரு வாய் சோறு தின்றுப்புமா நாங்க ஏய் உள்ள இல்லாத வீட்ல எங்களுக்கு என்னடி வேலை நானே முண்டை எடுத்து போடு மறுடி முண்டை தேவியா செல்லவாரி தட்டுவாடி ஏண்டி குழந்தை இல்லாத பாவி மயிராண்டி ஏண்டி குழந்தை இல்லைன்னு முன்னையே சொல்லியிருந்தா நாங்க வந்த வழி விட்டு வராத வழியில போயிருப்போம் இல்ல மயிருக்கடி கூப்பிட்டு வச்சு சோத்த போட்டேன் இது தெய்வலோகத்துக்கு தெரிஞ்ச நம்மள எல்லாம் அநியாயமா பேசுவாங்க ஐயோ என்னை அடிச்சவோ ஒரு அடியாத்துல அடிச்சிருப்பா ஒரு அடியாத்துல அடிச்சிருப்பா வேண்டாம் அம்மா என்னடி பேசுற ஒரு பிள்ளை உனக்கு கட்ட தெரியாது அதனால 10 குழந்தை பெற்றப்படாத அம்மா நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன குற்றம் செஞ்சேன் இதோ பசி என்று வந்தீங்க பசியோடு வந்தவளுக்கு அன்னம் அமிர்தம் கொடுக்கலாம்னு சொல்லி தலவாடு இதை போட்டு சாப்பாடு போட்டது ஒரு குறையா நினைச்சு இத்தனை பேரு சேர்ந்துக்கிட்டு என்ன ஒத்தி அடிக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்குதா நாய மாமா நல்லா இருக்குது நாய மாமா தாய் மாமா கல்யாணம் செஞ்சு உனக்கு எத்தனை வருஷம் ஆகுது 12 வருஷம் ஆகுது 12 வருஷம் உனக்கு ஒரு புள்ளைய பக்கத்துல நாசமா போன அழுப்பு முண்டை திராவிட சட்டாத்தி இந்த பொலை போய்க்கிறதுக்கு நீ தூக்கு போட்டு சாவலாம் கணக்கில் உளுந்து சாவலாம் மருந்து குடிச்சு சாவலாண்டி இதுக்கு மேல அந்த விஷயம் நீ வெற்றிவே இருக்கக்கூடாது நாசமா போனவரு ஏண்டி நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சனோ என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியல கல்யாணம் ஆகி நானும் என்னுடைய புருஷனும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் இருந்தாலும் சண்டால பாவி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லம்மா ஆனா கொண்ட பெருத்திருந்தா புள்ள பெத்திருப்ப ஒண்ணு உனக்கு அதையாவது பெருத்திருக்கணும் ஒரு ஆம்பளைய போட்டு மயக்கி குழந்தை பெக்க தெரியாத வரடி வரடி முண்டை உங்க வீட்டுல வந்து சோத்த போட்டு சொல்லி நாங்க தின்னுட்டா நாளைக்கு தெய்வலோகத்தை பொம்பளைக்கு எல்லாம் எங்களுக்கு கேவலமா பேச மாட்டேன் நாங்க எப்படி சாதாரண பொம்பளைங்களா நாங்க தேவலோக பொம்பளை அப்படியே நாங்க வந்தாலே அப்படி கவனிக்கணும் எப்படி நீ மூறு அடியே ஏண்டி கல்யாணம் செஞ்சு 12 வருஷம் ஆச்சு குழந்தைக்கு பக்க தெரியாதா புதுசுகூட ஒன்னா சந்தோஷமா அம்மா அம்மானு படுத்தாரு வருடு முன்னாடி நான் மட்டும் இருந்தத வச்சுக்கோ எப்படி கல்யாணம் 3 நாள்ல குழந்தை பெற்றிருப்பேன் அவளையே அடிக்கிறோம் அடிச்சா நமக்கு தான் அந்த பாவம் பிடிச்சிடும் அதனால இனிமேல் படிக்க தெரியாம படிக்க வாசல மீச்சிட்டோம் இனிமேல் இங்க இருக்கிறது மகா காலை பிடிக்கிறேன் சாப்பாடு சமைச்சது சாப்பிட்டுட்டு ஆசையா இருக்கணும் என்ன ஆசீர்வாதம் அல்லடி இதுக்கு மேல நாங்க விஷத்தை தின்ன மாதிரி நாசமா போயிருவேன் இங்க பாரு குழந்தை பெக்காத நீ போய் கிணறு இருந்தா குதிச்சு சாவு ஆறு இருந்தா அதுல போய் சாவு இல்லைன்னா தண்ணி லாரி வரும் அந்த தண்ணி லாரி மோதி சாவு இனிமேல் படிக்க இந்த உயிர் வச்சுட்டு என்ன மயிரை புடுங்க போற நாங்க மேலாக போகும்போது ஒரு சாபம் விட்டுட்டு போறேன் எப்படி அப்பட்ட சாபம் தெரியும்
தெரியுமா ஏண்டி இதுக்கு மேல இந்த உசுறு நீ வச்சிருந்தா குழந்தையே உனக்கு பெக்க தெரியல முண்டை தேவடியால இதுக்கு மேல இந்த உசுறு நீ வச்சிருந்தீங்கன்னா ஒரு கையில தூக்கு போட்டு சாவு மருந்து குடிச்சு சாவு ஓடி போய் ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது இடிச்சு சாவு உன் புருஷன் நினைக்குது ஐயோ கடவுளே தெய்வமே ஐயோ கடவுளே தெய்வமே இத்தனை காலமாக இப்பொழுதுதான் குழந்தை இல்ல நம்மளுக்கு மறுபடியும் எப்படியாவது குழந்தை வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்பிட்டு இருந்தேன் இதோ தெய்வீக பெண்கள் எல்லாம் வந்தாங்க சேர்த்து இதோ அந்த ஆகாயத்திலேயே கரு கூடாலும் கூடுமே தவிர உன்னோட அடிமயத்துல கரு கூடாதுன்னு சொல்லாம போயிட்டாங்களே கடவுளே நான் என்ன செய்வேன் பாவி இத்தனை காலம்தான் பிள்ளை இல்லாத பாவியாக இருந்தோம் இனிமேல் படிக்கு பிள்ளை பிறக்கூடாதுன்னு சொல்லாம போயிட்டாங்க அதனால இனிமேல் படிக்கு இந்த உடம்புல உயிரை வச்சுக்கிட்டு வாடுறதை விட செத்து போயிடலாம் இருந்தாலும் நாம தான் இப்படி இருக்கிறோம் நம்முடைய கணவரோ தெய்வலோகத்துக்கு போய் குழந்தை வர வாங்கிட்டு வர சொல்லி போனாலே அவரு ஒரு வேளை வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு சாமி நான் தான் இப்படி பூலோகத்திலே தெய்வீக பெண்களால் அவமானப்பட்டு சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறோம்னா நம்முடைய கணவர் முகத்திலும் ஏதோ ஒரு வாட்டம் சோகம் தெரிகிறதே கண்ணே கண்ணே தேவி பண்ணவா கண்ணே தேவலோகத்துக்கு போனீங்கல்ல குழந்தை வர கொடுத்தாங்களா தேவர்களை பார்த்தேன் குழந்தை இல்லாதவன் இந்த புண்ணிய லோகத்துக்கு ஏடா வந்தா என்று ஆணை அடிக்கக்கூடிய சமக்காலினை அடி அடி உங்களுக்கும் அங்கு அவமானம் நடந்து விட்டதா சுவாமி தேவாதி தேவர்கள் அத்தனை பேர்கள் கூடியிருந்தார்கள் அந்த தேவர்களை பார்த்து நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று ஆசையில் சென்றேன் அங்கு போனவுடைய தேவாதி தேவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்து நான் குழந்தை வரம் கேட்கலாம் என்று போனேன் அப்பொழுது தெய்வலோகமே இன்று இருள் சூழ்ந்து கிடக்கிறது இங்கு யாரோ பாவம் செய்தவன் வந்திருக்கிறான் என்று அவர்கள் பேசிக்கூட்ட இருந்தார்கள் அந்த வேலையை எழுந்து உடனே நான் பார்த்து தேவேந்திரனை கேட்டேன் சுவாமி திருக்கடையோர் ஆளக்கூடிய என் பெயரோ இருக்கின்ற ஐயர் எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று கேட்க வந்தேன் சுவாமி என்று கேட்டேன் அட பாவி சண்டாளா பிள்ளை இல்லாதவன் இந்த தெய்வலோகத்துக்கு வரலாமா தெய்வலோகம் மதிப்பே கெட்டு விட்டதடா தெய்வ சபையே கலைந்து விட்டது என்று என்னை அடித்து அடித்து விட்டார்கள் ஐயோ மன்னவா பார்த்தீர்களா உங்களுக்கு தெய்வலோகத்தில் தான் அவமானம் நடந்தது என்று பார்த்தால் நீங்கள் இல்லாத நேரத்திலே தெய்வீக கன்னிகள் என்று சொல்லக்கூடிய 4 பேர் வந்து எனக்கு அன்னமாமத குடுங்கள் பசிக்கிறது என்று கேட்டார்கள் உடனடியாக சாப்பாடு ஏற்பாடு செய்து அவருக்கு தலவாளை போட்டு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு செய்த சுவாமி சாப்பிடும் தருவாயிலே கடைசியிலேயே என்ன கேட்டார்கள் நாங்க தெய்வீக பெண்கள் நாங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு வாய் குழந்தைக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுதான் நாங்க சாப்பிடுவோம் என்று கேட்டாங்க நமக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லையே இந்த விஷயத்தை சொன்னவனே சண்டால பாவி பிள்ளை இல்லாத வீடு பேய் வீடு பயந்து இல்லாத வீடு பாவம் செய்த வீடு என்று சொல்லி பிள்ளை இல்லாத வீட்டை நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி என்னை அடித்து உதைத்து அவமானம் யாருக்கு எந்த பாவம் செய்தோம் யாருக்கு எந்த கெடுதல் செய்தோம் நமக்கு மட்டும் ஏனடி இந்த பாவங்கள் ஏற்படுகிறது கண்ணே தேவி உண்மைதான் அதனாலே இதற்கு மேல் நம்ம இந்த உலகத்தில் இருப்பதாக இருந்தால் சிவனை நோக்கி இன்று ஒரு நாள் கடூரமான தவம் செய்வோம் அந்த சிவன் வந்து வரம் கொடுத்தால் நம்ம இந்த உலகத்தில் இருப்போம் இல்லை என்று அக்னியாக வளர்த்து அதிலே நாம் ஆண்டு மடித்து விடுவோம் கண்ணே மகேஸ்வரா